அப்ப அப்படி கிடையாது. மந்திரிக்கிறங்கிறது அர்த்தம் பிழை இல்லாமல் இருந்தால் துவாவாக இருப்பதுதான் மந்திரமே தவிர வேற எதுவுமே கிடையாது. எனவே இப்படிப்பட்ட இந்த பேய் பிசாசின் நம்பிக்கைகள் சமூகத்தில் மெலிந்து காணப்படுகிறது. இதுக்கு காரணம், அதுக்கு முடிவு சொல்ல முடியாத நேரம் சாட்டி சொல்வதுதான் பேய் பிசாசு. முடிவு சொல்லணும். சிலர்கிட்ட இருக்குது, பள்ளியில உதுச்செய்ய வருவான், இமாம் மிம்பர்ல ஏற தொடங்கும் போது தெப்ப துறப்பான், அவனை 2வது ரக்காத்துக்கு தான் வந்து சேருவான். அவன் அவ்வளோ நேரம் திரும்ப திரும்ப கழுவி எல்லாம் செஞ்சு காலை கழுவக்கொள்ள தலையை மசாஜ் செஞ்சா இல்லையான்ற ஒரு டவுட் வரும். எதுக்கு வம்பு, திரும்ப செய்வோம்னு திரும்ப கழுவான். இப்போ கொஞ்சம் பேர் இப்படி போய் நின்று தக்பீர் விட்டான், அல்லாஹ் ருக்குவுக்கு வந்துடுவேன். சரி அடுத்த ரக்காத்து காத்துக்க, அடுத்த ரக்காத்துக்கு வந்தோம்னா அல்லாஹ் கடைசியில தனியை தொழுதுட்டு போறதெல்லாம் இருக்கிறான். இது ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். கதவை பூட்டினோடனே போய் கொஞ்ச நேரத்துல திரும்ப வந்தா திரும்ப லொக் சரியா விழுந்திக்கான்னு பாக்குறது. தூங்குவான், கதவை சரியா பூட்டணுமான்னு டவுட் வரும். சில பொம்பளைங்க ஆட்டோ பிடிச்சி கெலியோக்கி போய் அங்க வச்சு ஞாபகம் வரும், ஏண்டி கேஸ் அடுப்ப ஓ பண்ணினமா தெரியல, நீ தான் பண்ண, ஆட்டோவை திருப்பு, கெலியோ திரும்ப வரும், இங்க வந்தா ஓ பண்ணித்தான் இருக்கும். இது ஓசிடின்னு சொல்றது. நிறைய பேருக்கு இது மனநோய் தெரியாது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யுங்க. இப்படி சில மனநோய்களை அது நம்மளுக்கு தெரிகிறது இல்லை. கிரௌண்டியசிட்டி எல்லாம் மனநோய் தெரிகிறது இல்லை. இப்படியான விஷயங்களை நாங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அதை மருந்து எடுக்க வேண்டிய இடத்துல மருந்து எடுத்து, கவுன்சிலிங் செய்யற இடத்துல கவுன்சிலிங் செய்யணும். என்னதான் இருந்தாலும் மூட நம்பிக்கையை நாங்க நம்பக்கூடாது, ஈமானை இழந்துடக்கூடாது. அப்படித்தான் ஒரு அதிசயம் நடக்கட்டுமே. கடைசியா நான் சொல்றேன், அப்படித்தான் ஒரு அதிசயம் நடக்கட்டுமே. அப்படி நடந்தா கூட நாங்க என்ன செய்யக்கூடாது, ஈமான இழந்துடக்கூடாது. தஜ்ஜால் வருவான்ல, அதிசயம் தான் காட்டுவான், அதுக்கு நம்ம இப்பவே தயாரா இருக்கோம். தஜ்ஜால் வந்து வானத்தை பார்த்து மழை பொழி என்றால் மழை பொழியும். ஐயோ அதிசயம் இருக்கே, அவளியா வந்துட்டு வரடா, போடா நீ காவிடான்னு சொல்லணும். அதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும். அவன் பூமியை பார்த்து முளைத்துடனா முளைக்கும். ஐயோ அற்புதம் காட்டிட்டானே, நீ மகானே, நீ தான்டா சேக அப்படின்ட்டு வரதா. அவன் அற்புதம் காட்டுவான், அந்த அற்புதத்தை எல்லாம் பார்த்துப்புட்டு நீ காவிடா அப்படின்னு சொல்றதுக்கு நாம தயாரா இருக்கணும். அப்படி என்றால் இப்போ உள்ள சில அதிசயங்களையும் பார்த்துட்டு இது இஸ்லாத்துல இல்லாதது, அதை நான் செய்ய மாட்டேன், செத்தாலும் ஜாவனே தவிர ஷிர்க் வைக்க மாட்டேன் உறுதியா இருக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானில் உறுதியாக வாழ வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.